GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். உங்க அக்கௌண்ட்ல வந்து 9 கோடி மைனஸ்ல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் பேர்ல வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. என் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. திருச்சி மாநகரம் மன்னார்குளம் பகுதியில் கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழும் கலைவாணி என்பவருக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 3500 மட்டுமே இருந்தாலும் அவருக்கு ரூபாய் 9 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை விதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிலிருந்து குழந்தையின் மருத்துவ செலவிற்கு ரொக்கம் எடுக்க சென்றபோது வெளிப்பட்ட இந்த சதி கலைவாணியை அதிர்ச்சியடைய செய்தது. சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்த கலைவாணி, எந்த தொழிலும் செய்யாத நான் ரூபாய் 9 கோடி ஏன் செலுத்த வேண்டும்? என் குழந்தைகளின் எதிர்காலத்தை அளிக்கிறார்கள் என கண்ணீர் கலந்த கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார்குளம் பகுதியில் குடும்ப தலைவியாக வாழும் கலைவாணி திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் ரூபாய் 3500 மட்டுமே வைத்திருந்த கணக்கு கொண்டவர். கடந்த வாரம் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த கலைவாணி வங்கி கிளைக்கு சென்று விளக்கம் கேட்டார். அரசுக்கு ஜிஎஸ்டியாக ரூபாய் 9.48 கோடி நீங்கள் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த நிலுவை செலுத்தினால் கணக்கு திறக்கப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கு காரணம் கலைவாணியின் ஆதார், பான், புகைப்படம், கையெழுத்து ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் போலி நிறுவனம் தொடங்கி வர்த்தகம் செய்து ஜிஎஸ்டி செலுத்தாமல் இருப்பதாக தெரிந்தது. வங்கி ஆய்வில் இந்த நிறுவனம் போலி இன்வாய்ஸ்கள் உருவாக்கி உள்ளூர் வர்த்தகங்களை ஏமாற்றியதும் அம்பலமானது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அடையாள திருட்டு சதிகளின் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் 1200க்கும் மேற்பட்ட அடையாள திருட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 40% ஜிஎஸ்டி தொடர்பானவை. போலி நிறுவனங்கள் தொடங்கி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தவறாக பெறுவதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 500 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் இத்தகைய சதிகள் அதிகரித்துள்ளன. கலைவாணியின் வழக்கை போன்று டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளூர் மக்கள் பான், ஆதார் தவறாக பயன்படுத்தி ஜிஎஸ்டி நோட்டீஸ் பெற்றுள்ளனர். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாணவருக்கு ரூபாய் 17 கோடி நோட்டீஸ் வந்தது போல இந்தியாவில் 25,000 போலி ஃபேம்கள் மூலம் ரூபாய் 61,000 கோடி ஐடிசி தவறாக பெறப்பட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்த கலைவாணி வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியின் குறைதீர் நாள் கூட்டத்தில் புகார் கொடுத்தார். எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நான் எந்த தவறும் செய்யவில்லை. இது என் வாழ்க்கையை அளிக்கிறது என அவர் கூறினார். ஆணையர் உறுதியளித்து சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார். அங்கு புகார் கொடுத்த கலைவாணி, இதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இல்லை, கோவை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் முறையிடுவோம் என போலீசார் தெரிவித்தனர். கோவைக்கு செல்ல முடியாத கலைவாணி காவல்துறை உதவி செய்து வங்கிக் கணக்கை மீட்டு தர வேண்டும், என் குழந்தையின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது என கூறியுள்ளார். திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் கூறுகையில், இது அடையாள திருட்டு சதி. போலி நிறுவனத்தின் உரிமையாளர்களை தேடி வருகிறோம். ஜிஎஸ்டி அலுவலகத்துடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். கலைவாணியின் கணக்கு விரைவில் திறக்கப்படும் என்றார். சைபர் கிரைம் போலீசார் அடையாள திருட்டு தடுப்புக்கு பான், ஆதார் இணைப்பை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அடிக்கடி சோதனை செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். இந்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசுடன் இணைந்து விசாரணை நடக்கிறது. போலி நிறுவனத்தின் வங்கி கணக்குகள், டிரான்சாக்சன்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. என் பேர் வந்து கலைவாணி. என் ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து மன்னாபுரம் ஸ்லம் ஏரியாவில் தான் இருக்கோம். என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து சிலிண்டருக்கு காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போனப்போ வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கம்மா. அது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 9 கோடி மைனஸில் இருக்குது, நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கலாம்னு என்ன கேட்டாங்க. இல்லை சார், என் கம்பெனி நான் க்ரியேட் பண்ணல, என்னோட அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, நான் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் என் பேரில் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இது. நான் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு அவங்க பேங்க் மேனேஜர்கிட்ட பார்த்து பேசினதுக்கு, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதுவும் ஜிஎஸ்டி அரியர் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நேற்று வந்து கமிஷனர் சார்கிட்ட மேடம்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.
அவங்க சைபர் கிரைமுக்கு அனுப்பிவிட்டாங்க. சைபர் கிரைமில் இது வந்து ஃபோர்ஜரி மோசடிமா, இது டாக்குமெண்ட் மோசடி இது அப்படின்ட்டாங்க. இதை வந்து நாங்கள் குற்றப்பிரிவுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களுடைய ஆதார் இதெல்லாம் எப்படி யாருக்கு கிடைச்சது? என் ஆதார் கார்டில் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல சார். என் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. ஃபோட்டோஸ் கொண்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. சைன்லேருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? என் அக்கௌண்ட் நம்பரில் எதுவுமே வரல சார். இந்த நோட்டிஃபிகேஷனுமே வரலை. ஜாஸ்ட்டு நான் நார்மலாக என் அக்கௌண்ட்டில் 3200 தான் வச்சுருந்தேன். பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து எனக்கு பேங்க்கில் போய் பார்க்க வந்து எனக்கு அது தெரிஞ்சிச்சு ஜிஎஸ்டி அரியர் இருக்குன்ட்டு. ஏன்னா சார் அக்கௌண்ட்லேயும் காசு எடுக்க முடியலன்னு போய் கேட்டதுக்கு இது மாதிரி ஜிஎஸ்டி அரியர்னால அவங்க ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம்மா அப்படின்ட்டாங்க. ஜிஎஸ்டி, இடி அது மாதிரி யாரும் கால் பண்ணுறாங்க? இல்லை சார், எனக்கு எதுவுமே கால் பண்ணல. ஒரு 8 months பிஃபோர் கால் பண்ணாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்ட்டேன் நான். வர சொல்லியிருக்காங்க? இல்லை சார், அப்படிலாம் எதுவுமே எனக்கு சொல்லலை. பணம் வந்து அந்த பேங்க்கில் உள்ள பணம் வந்து எடுக்க முடியல. இப்போ நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எதுவும் எடுத்து விடணும் சார். எடுத்து விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நான் கை கூட தான் வச்சுருக்கேன். நான் அப்போதைக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது, நான் பேங்க்கில் தான் போய் எடுத்தாகணும். நான் வந்து எனக்கு வந்து இது 15 days வந்து எனக்கு இது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் குழந்தைய பார்க்க முடியல என்னால். இப்போ உங்கள் பேரில் போலியாக கணக்கு? ஆமாம் சார். அப்போ கம்பெனி தரணும் கம்பெனி. ஆமாம் சார், எனக்கு போலியாக ஒரு கிரியேட் பண்ணி இது வந்து நடவடிக்கை எடுத்து ஒரு குற்றப்பிரிவு கொடுத்து இந்த கம்பெனி யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.